அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஸ்டாலின் ஐபிஎஸ், கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். ஈன்றால் முகத்தேயும் இன்னதால் என் மற்ற சான்றோர் முகத்து களி என்பது வள்ளுவர் வாக்கு. அந்த திருக்குறள்ல பாத்தீங்கன்னா, ஒருத்தர் போதைப் பொருள் பயன்படுத்தும் போது அந்த பெற்ற தாய் கூட ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க மனம் அந்த அளவுக்கு புண்படும். அப்படி இருக்கும்போது இந்த சமூகத்துல இருக்க ஒரு அறிவார்ந்த சமுதாயம் எப்படி அவர்களை ஏற்றுக்கொள்ளும்? பெரும்பாலான நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, தவறான நட்பு காரணமாகவோ இல்ல ஒரு அழுத்தத்தின் காரணமாகவோ நம்ம போதைப் பொருள் பயன்படுத்துறோம். அந்த போதைப் பொருள் பயன்படுத்தும் போது அது ஒரு ஷார்ட் டைம் பிளஷர் கொடுக்கும், ஒரு தற்காலிகமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குமே தவிர அது பர்மனண்டா மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தும். அது எந்த மாதிரியான பாதிப்பினை ஏற்படுத்தும் பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு முக்கியமான குணாதிசயங்கள்ல ஒண்ணு பாத்தீங்கன்னா சிந்திக்கும் திறன். அந்த சிந்திக்கும் திறனை கம்ப்ளீட்டா சிதைத்து விடும். அப்படி சிதைத்து விட்டால் நம்ம செல்ஃப் கண்ட்ரோல இழந்து தவறான பாதைக்கு செல்வதற்கும் குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கும் நிறைய சான்சஸ் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம இது ஹெல்த் ரீதியா மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தும். அந்த செல்ஃப் கண்ட்ரோல் சொல்லும் போது நம்மள இயக்குறது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ணி நம்மளோட இயக்கம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி ஒரு தவறான பாதைக்கு சென்று நம்மளோட ஹெல்த் பாதிப்பினை ஏற்படுத்தும். இந்த போதைப் பொருள் பயன்படுத்தினால இது தங்களுக்கு மட்டும் ஒரு பாதிப்பினை ஏற்படுத்தாது, தன்னை சார்ந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தும், தன்னை சார்ந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு தவறான ஒரு அடைமொழி வந்துடும். அந்த அடைமொழி பாத்தீங்கன்னா, இது போல போதைப் பொருளை பயன்படுத்துவர்கள், கஞ்சா பயன்படுத்துவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேருக்கு பின்னாடி ஒரு தவறான ஒரு அடையாளத்தை உருவாக்கிவிடும். உங்க பெற்றோர்கள் இந்த அடையாளத்தை உங்களுக்காக விரும்பவில்லை. உங்க பெற்றோர்கள் நீங்க ஒரு நல்ல ஒரு பதவியில இருக்கணும், ஒரு டாக்டரா இருக்கணும், இல்ல என்ஜினியரா இருக்கணும், ஒரு நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் என்பதை ஆசைப்படுவர்களை தவிர நீ போதைப் பொருளை பயன்படுத்து, அதுக்கு மூலமாக உங்களுக்கு ஒரு தவறான ஒரு அடைமொழி வருவதை உங்க பெற்றோர்கள் விரும்ப மாட்டார்கள். மேலும் பாத்தீங்கன்னா கடுமையான சட்டங்கள் நடைமுறையில் இருக்கு. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் போதைப் பொருள் விற்பனை செய்வது மட்டும்தான் குற்றம் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. போதைப் பொருள் விற்பனை செய்தாலும் குற்றம், போதைப் பொருள் பயன்படுத்தினாலும் குற்றம். அப்படி போதைப் பொருள் பயன்படுத்துவோர் மீது கூட நம்ம வழக்கு பதிவு செய்ய முடியும். அப்படி வழக்கு பதிவு செய்வதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு பாதிப்பினை ஏற்படுத்தும். அந்த ஒரு எஃப்ஐஆர் நம்ம போடும்போது அரசு வேலைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, ஒரு வெளிநாட்டுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, நிறைய இடங்கள்ல அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே ஒரு தவறான நட்பு காரணமாகவோ இல்ல மற்றவர்கள் அழுத்தத்தின் காரணமாகவோ ஒரு தற்காலிக மகிழ்ச்சிக்காகவோ இந்த போதைப் பொருள் ஒரு டைம் தான் பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாம இந்த போதை என்பது அழிவின் பாதை என்பதை உணர்ந்து இந்த போதைப் பொருளுக்கு அறவே விடை கொடுத்து நம்ம கல்வியின் பாதையை சூஸ் பண்ணி ஒரு புத்தகத்தின் வழியே நம்ம வாழ்க்கையை பயணிக்க வேண்டும். இந்த புத்தகத்தின் வழியை பயணிக்கும் போது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த இடத்தை சென்றடைய முடியும். வாழ்க்கையில் நீங்க வெற்றிகரமான ஒரு மனிதராக வளம் வர முடியும். எனவே அனைவரும் சே நோ டு ட்ரக்ஸ் சொல்லிட்டு நம்ம எந்த விதமான போதைப் பொருளும் பயன்படுத்தாம ஒரு ஆரோக்கியமான ஒரு போதை இல்லாத ஒரு மாவட்டத்தையும் ஒரு போதை இல்லாத மாநிலத்தையும் உருவாக்க வேண்டும். நன்றி.